வணக்கம். இன்னைக்கு நாம டென்னிஸ் ராட்மேன் அவரோட ஒரு சமீபத்திய நேர்காணல் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஆமா, டென்னிஸ் ராட்மேன். கேட்டாலே ஒரு மாதிரி பல விஷயங்கள் ஞாபகம் வரும் இல்லையா? அதேதான். அந்த கூடைப்பந்து வீரர், அந்த வித்தியாசமான தோற்றம், சர்ச்சைகள். ஆனா இந்த இன்டர்வியூல அதுக்கும் பின்னாடி இருக்கிற மனிதர் பத்தி பேசியிருக்காரு. ம் அவரோட வலிகள், தேடல்கள், சந்தோஷம் பத்தி எல்லாம். ஆமா, அந்த புகழுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான ராட்மேன் யாருன்னு கொஞ்சம் அலசி பார்க்கலாம் வாங்க. சரி. முதல்லயே ஒரு மாதிரி ஷாக்கா சொல்றாரு பாருங்க. ஆமா, என்ன விஷயம்? கோபி பிரையண்ட் இறந்தப்போ உலகமெல்லாம் ஃபீல் பண்ணுச்சு இல்லையா? ஆமா ஆமா, பெரிய விஷயம் அது. அத சொல்லி ஒருவேளை நான் செத்திருந்தா உலகம் கொண்டாடி இருக்கும்னு சொல்றாரு. அடேங்கப்பா, அப்படியா சொல்றாரு? ஆமா, இது அவரோட பப்ளிக் இமேஜ் பத்தி அவர் என்ன நினைக்கிறாருன்னு காட்டுதல்ல. ஓ. அதுதான் மக்கள் அவரை ஒரு மாதிரி எதிர்பார்க்கறாங்க. ஆனா அதுக்குள்ள அவர் தன் சொந்த வலிகளோட போராடிட்டு இருக்காரு. ம் ம் வாழ்க்கையோட அர்த்தம் தேடிட்டு இருக்காரு. அவரே சொல்றாரு, நான் யாருன்னு சொல்றது கஷ்டம்னு. ஆமா, அது ஆச்சரியமா இல்ல. அப்புறம் பாருங்க, இப்போதைய வாழ்க்கை பத்தி சொல்றாரு. ஆ இந்த ஜெனரேஷன் பத்தியா? ஆமா, எல்லாம் ரொம்ப வேகமா போகுது, ஈஸியா கிடைக்குது. அந்த 80கள் 90கள்ல இருந்த ஒரு ஒரு கூல்னஸ் இப்ப இல்லன்னு ஃபீல் பண்றாரு. ஓ, சரி சரி. 2020ங்கிற வருஷத்தை ஒரு மாதிரி குறியீடா பாக்குறாரு. கடந்த 20 வருஷத்தை திரும்பி பார்க்க ஹைண்ட்சைட் 2020 ஒரு சான்ஸ்னு. ஆமா, அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். அனுபவத்துல இருந்து கத்துக்கிறது. அதே போல வலி பத்தின அவரோட பார்வை அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஆமா, அது சில சமயம் தனக்குத்தானே வழி வேணும்னு சொல்றாரு இல்லையா? ஆமா, ஆழமான வலி சிந்தனையை தூண்டும்னு சொல்றாரு. கேட்க கொஞ்சம் விசித்திரமா இருக்கலாம். ஆனா சில நேரங்கள்ல துன்பம் நம்மள ஆழமா யோசிக்க வைக்குங்கிறது உண்மைதானே? அதுவும் சரிதான். கோபி பிரையண்ட் மரணம் மாதிரி விஷயங்கள் இன வேறுபாடெல்லாம் தாண்டி எல்லாரையும் ஒன்னு சேர்க்குதுன்னு சொல்றதும். ம் அது ஒரு சோகமான உண்மை, கவனிக்க வேண்டிய விஷயம். இங்கதான் ஒரு பெரிய சர்ப்ரைஸ். வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருந்தது எப்போன்னு கேட்டா, எப்போவா? கையில காசே இல்லாம தெருவுல இருந்தப்பதான் சொல்றாரு. என்னது, அப்படியா? ஆமா, எந்த பிரஷரும் இல்ல, நான் நானா இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஓஹோ. பணம் புகழெல்லாம் அவரை காயப்படுத்தினதா சொல்றாரு. கூடப்பந்து விளையாடுனது பணத்துக்காக இல்ல, அந்த கேம் மேல இருந்த லவ் மத்தவங்கள சந்தோஷப்படுத்துதான் அப்படின்னு ரொம்ப அழுத்தமா சொல்றாரு. அப்போ அந்த எளிமையில ஒரு சுதந்திரத்தை பார்த்திருக்காரு. ஆமா, அப்படிதான் தோணுது. அதே மாதிரி ரொம்ப நேர்மையா ஒரு அப்பாவா நான் ஃபெயிலியர்னு சொல்றாரு. அவங்க கிட்ட 3 கேள்வி கேட்கணும்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு ஒரு தேடல் இருக்கு. சரி. இந்த தேடலோட ஒரு பகுதியா ஒரு ஐடியா சொல்றாரு பாருங்க. என்ன ஐடியா? 10 வயசுக்கு கீழே 10 குழந்தைங்க, அப்புறம் 25ல இருந்து 40 வயசுல ஒரு 10 பேர். இவங்க கிட்ட அவங்களோட கடந்த 20 வருஷம் அனுபவம், அந்த ஹைண்ட்சைட் 2020 பத்தி கேட்கணும்னு. இது தலைமுறை பார்வைகளை புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கே. நல்ல முயற்சி. ஆமா, அப்புறம் அவரோட அப்பா பத்தியும் பேசுறாரு. பிரிஞ்சு போன அப்பா. ஆமா, அந்த உறவு பத்தியும் சொன்னாரு. அந்த வலிய தாண்டி அவரை ஒரு நண்பரா பார்க்க முடிஞ்சதுன்னு சொன்னது, அது ஒரு பெரிய மனமாற்றம். ஆமா, அதுல இருந்து கத்துக்கிட்ட பாடம், எவ்ரி ரெடில் திங் இஸ் கோன் பி ஆல் ரைட். எல்லா சின்ன விஷயமும் சரியாயிடும் அப்படின்னு. வலிய தாண்டி வர்றதுக்கான ஒரு வழிய கண்டுபிடிச்ச மாதிரி இருக்கு. ஆனா சந்தோஷம் மட்டும் அவருக்கு இன்னும் ஒரு தேடலாவே இருக்கு போல. அப்படியா? ஆமா, ஏர்போர்ட்ல இருக்கிற பரபரப்பை விட ஹாஸ்பிட்டல்ஸ்ல தான் உண்மையான உணர்ச்சிகள், உதவிக்கான தேடல் தெரியுதுன்னு சொல்றாரு. ஓ. மத்தவங்களுக்கு உதவ என்கிட்ட சாவி இருக்கு, ஆனா என்னை நான் ஒழுங்கா வச்சுக்க சாவி இல்லைன்னு ஃபீல் பண்றாரு. அட கடவுளே. ஏன் வாழ்றதுக்கே பயமா இருக்குன்னு கூட சொல்றாரு. எவ்ளோ பெரிய முரண்பாடு பாருங்க. புகழ், வெளிச்சம் எல்லாம் இருந்தோம். ஆங்க, இந்த நேர்காணல் டென்னிஸ் ராட்மேனோட அந்த சிக்கலான ஆளுமைய அதுல சில பக்கங்களை நமக்கு காட்டுது. ஆமா, வெளியில தெரியுற அந்த இமேஜுக்கு உள்ள ஆழமான வலி, மகிழ்ச்சிக்கான தேடல், பணத்தை விட எளிமை, உண்மையான உறவுகள் மேல ஒரு ஏக்கம், இதெல்லாம் இருக்கு. தனக்கு உதவி தேவைங்கிறதையும் ஒத்துக்கிறாரு. அது முக்கியம். கடைசியா நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்கு. சொல்லுங்க. வாழ்றதுக்கே பயமா இருக்குன்னு சொல்ற இதே ராட்மேன், இன்னொரு பக்கம் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு கை மாதிரி ஒரு சக்தி தன் தோள் மேல இருந்து தன்னை வாழ வைக்குதுன்னு நம்புறாரு. ஆமா, அந்த பயத்துக்கும் அந்த பாதுகாப்பு உணர்வுக்கும் நடுவுல ஒரு இழுபறி. அதேதான். இது நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கிற இது மாதிரியான சிக்கலான உணர்வுகள் பத்தி, அதை பத்தி கொஞ்சம் யோசிக்க வைக்குது இல்லையா?